என்ன மக்களே, ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன் 10 சீக்கிரமே ஆரம்பிக்க போது போல இருக்கு. இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சாயங்காலம் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி நார்மல் பீப்புளும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து 6 மாதம் நடக்க போதா அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு. எப்போ ஆரம்பிக்க போகுது, கண்டஸ்டன்ட்லாம் என்ன மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய அப்டேட்டுமே இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பிக் பாஸ் பற்றி நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் டிவியில் வந்து எதுவும் நம்ம எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வரலாம் அந்த மாதிரின்னு பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா விஜய் டிவியில் தான் அஃபிஷியலாக வந்து வீடியோ விட்டுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு காமன் மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு நம்மளே பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் இப்போ அம்மா வந்து சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே நான் சமையல் பண்ணுறதுக்கு பிக் பாஸில் போய் சமையல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் டைட்டிலே வின் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறதா இருக்கட்டும். ஆஃபீஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு நான் பிக் பாஸ்லேயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன். அங்கே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன் சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்களும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இது எதையோட தழுவல் அப்படின்னா, போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பரிச்சான்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று பண்ணாங்க. அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் ஒன்று நடக்கும். அந்த ஆடிஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூமுக்குள்ள வச்சு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து அந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நினைக்கிறேன். இதுலேயே அப்படி தான் 50ன்னு காமன் மேன் 50ன்னு நினைக்கிறேன். ஒரு 50 பேர்கிட்ட இது பண்ணி அவங்கள இவ்வளோ நாள் கிட்ட சர்வே பண்ண விட்டுட்டு அதில் யார் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க பிக் பாஸ்க்கு வந்து வருவாங்க. அப்படி பார்த்தா இந்த 50 நாளுங்கிறது அது ஒரு 100 நாள் சர்வே பண்ணுவோம், எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அப்படின்னா அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நார்மல் பீப்புள்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட இது என்ன அப்படின்னா, நார்மல் பீப்புள்லேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீசன் சொல்லியிருந்தாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சீசனில் யார் வந்தாங்க, யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கள். ஜிபி முத்துவோட சீசன் சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் காமன் பீப்புளுக்கு 1-2 பேருக்கு மேலே வாய்ப்பு இருக்கும். அதுவே வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி இப்போ இருக்க சர்ச்சைக்குரிய பிரபலங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டா பிரபலங்கள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸு, இன்ஃப்ளூயன்சரு, இப்போ தான் இன்ஸ்டா தான் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன். அதனால் அதுலேருந்து நிறைய பேர்த்த தூக்கிட்டு வந்து இந்த ஷோக்கு வந்து போட்டு அதுலேருந்து ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு இது பண்ணுவாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த 6 மாதம். இப்போ அந்த ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே கூட போட்டிருந்தாங்க இந்த ப்ரோமோ வந்து, டேய் அக்டோபர் வரத்துக்கு ஏன்டா இப்போயே ப்ரோமோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த இது ஆரம்பிக்குது அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து ஒரு 1 மந்த் ஆர் ஒரு 20-30 நாளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி செட்டுக்குள்ளே நடக்குதா அதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துச்சு கண்டிப்பாக அவங்கள வந்து சேர்த்துட்றேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு வந்து ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் 6 மாதம்னு சொன்னேன், இது ஒரு மாதம் 2 மாதம் அப்படி நடக்குது அப்படின்னா இது முடிஞ்ச கையோட இந்த டைட்டில் தூக்கிட்டு போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பிளானில் தான் விஜய் டிவி இருக்கதா வந்து தெரியுது. நிறைய பேர் சொன்னாங்க இந்த டைம் வந்து கலர்ஸில் போகுது, இந்த டைம் வந்து விஜய் சேதுபதி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போன சீசன் முடிகிறப்பே நான் ஒரு விஷயம் சொன்னேன், அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னும் 7 மாதம் உங்களை மிஸ் பண்ண போகிறோம் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. வேறு மாதிரி நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால மேபி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து நடக்க போகுது. இது எப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் காமன் மேனை வந்து கூட்டிகிட்டு வராங்களா, இல்லை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டிகிட்டு வராங்களா, இல்லை ஒரு சர்ச்சைக்குரிய பிரபலங்களை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா எதனால் அவங்களுக்கு லாக் ஆகும் அப்படின்னா, போன சீசன் வந்து சர்ச்சைக்குரிய பிரபலங்கள்லாம் போட்டு சீசனே சர்ச்சையாக்கி வேறு மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. அது எந்த லட்சணத்தில் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் மீண்டும் அந்த மாதிரி ஒரு கால் எடுப்பாங்களா,
இல்லை வேணாண்டா காமன் பீப்புளேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சீசன் 10ல் யாரெல்லாம் வரதுக்கு, அதாவது மெயின் சீசனில் சொல்கிறேன், இந்த இது அக்னி பரீட்சா அது முடிஞ்ச பிறகு மெயின் சீசனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எப்போதுமே நீங்கள் பாருங்கள் குக் வித் கோமாளி வந்து முடிகிற வாக்கில் வந்து பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த குக் வித் கோமாளி நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களா, அதை முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் பார்க்க அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுலேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 4 5 ஒரு 3 4 பேர் வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. இவங்களா இருக்கட்டும், சோனியான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரவும், சுனிதா சாரி, அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிரபலமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் வந்துட்டு அப்படியே குக் வித் கோமாளிக்கு வருவாங்க. இல்லை இங்கே ஒரு குக் வித் கோமாளில் ஒரு பிரபலமாக இருப்பாங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸில் பாருங்கள் வினோத் அவர்கள் இருந்தார், அப்படியே இதுக்கு வந்துட்டார். அதனால இதில் நிறையா பேர் போகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே. இப்போ போன சீசன் நான் சொல்லியிருந்தேன் சீசன் 9ல் மஞ்சுநாதன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா அவருக்கு வந்து 2 அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க போல இருக்கு, நீ அடுத்து பிக் பாஸ் சீசன் 10க்கும் போகிற, இந்த மாதிரி இதுக்கும் வர அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் அவருமே இப்போ குக் வித் கோமாளியில் தான் இருக்கார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்டர்டைனிங்காக இப்போ குரேஷியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பீப்புளெலாம் உள்ளே கொண்டு போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா சீசன் குரேஷி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் அவர் வரதான் மாட்டேங்கிறாரு. இந்த சீசன் ஆச்சு மேபி வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பரீட்சான்ற மாதிரி தான் இந்த காமன் பீப்புள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவங்கள என்ன மாதிரி பீப்புளை வந்து உள்ளே கொண்டு போனால் நல்லாயிருக்கும்? ஒருவேளை 6 மாதம் பிக் பாஸ் போச்சு அப்படின்னா நீங்களாம் பார்ப்பீங்களா? இந்த சீசன் 10 எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.